நீங்க யாழ்ப்பாணம் தானே, யாழ்ப்பாண தமிழுங்க. பொம்பளையான தவறன் தயவு இந்த கெட்டப் அப்படி கண்டு பாருங்க. எங்களுக்காக டீச் மீ ஃபேமிலி அந்த டீச் மீயால டீ-ஷர்ட் ஒன்று வழங்கப்படுது. போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நான் எல்லாமே அங்க கம்ப்ளைண்ட் பண்ணி போட்டு ஈத்தம் பணியாரம் லட்டு மதிப்போட சேர்ந்த ஒரு ரீச்சா இருந்தா தான் அது நல்ல முடிவுகள் எடுக்கப்பட்டது. கொஞ்சம் முட்டைக்கு உப்பு கூடி போச்சு. நன்றி, சந்தோஷம். இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறீங்களோ? ஒரு இடத்துக்கு போனா வந்துட்டாங்க யூடியூபர்ஸ் தான் கேட்பாங்க உண்மையாக. இப்போ அவனோட வாய்ஸ் தான் வந்து ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. யூடியூபர்ஸ் வந்து இதை நம்பி இருக்க வேண்டாம். எங்களை வெட்டிங் ப்ரெஷர் போயிட்டு இருக்கு, இங்கே ஒரு நாள் வீடியோஸ் போட்டு இருக்கோம். கோஆப்ரேட்டிவ்ஸுமே வந்து ஜெஃப்னா தான் டார்கெட் பண்ணிக்கொண்டு சேனல் ஹேக் ஆனது. இதுக்கு முதல் எனக்கு நம்மள யாருக்கு பிடிக்காம போகுது. இவன் எங்கட அம்மா அப்பாக்கள் கொஞ்சமே தயங்கினவை. நான் முன்னுக்கு நிற்பேன், அவர் நிற்பேர் பின்னால. அலஸ்டின் இருக்கிறாரு, கேஎஸ் சங்கர், தமிழ் புரோண்டெல்லாம் அப்போ ஒரு ஜாம்பவாங்கல் இருக்கிற நேரம் தமிழ் புரோ வந்து எப்படி டிக்டாக்ல இருந்து ரீச் ஆகணும்னு சொல்லி எல்லா இடத்துலையும் காணொலி எடுக்கல, டக்குன்னு காசு கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரு முன் உதாரணம் பெண்கள் வந்திருக்காங்க. இது ஒரு தியேட்டர் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. ஐபோன் அசாமன சிங்கள விகாசன சொல்ல பிரபல யூடியூபர் விதுரோட் வந்து நிற்கிறார். வணக்கம். இல்ல போலீஸ்காரர்கள் வந்து நிற்கிறாங்க. இருக்கிற மால் நேரத்து தான் உள்ளுக்கு இருக்குது பார்க்குறது. ஒரு அழகான மண்டபம் உண்டு. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சோமையா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சோமையா இருக்கேன், நீங்கள் நல்ல சோமையா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்தி கொள்கிறேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கல்வி கண்காட்சி, உணவு திருவிழா, மற்றது இன்ஃப்ளூயன்சர் மீட்டப் எல்லாமே நடக்குது. அதுதான் நாங்கள் பார்க்க போய் கொண்டிருக்கோம். இதில் பாருங்கோ, இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபம். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐஸ்கிரீம் மேலே ஒன்று வந்து இடக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நல்ல அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன தெரிஞ்சு 2024 நடந்து கொண்டு இருக்குது. 2024 நான் வர்றது கொடுத்து வைக்கல, இந்த வருஷம் வந்திருக்கிறேன். நல்லா இருக்குமென்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ஏனென்றால் இது மாணவர்களுக்கு நல்ல உதவியாக இருக்கும். இங்கே வேறு ஐஸ்கிரீம் வேணும், விலைக்கு நாங்கள் ஐஸ்கிரீம் குடிப்போம். இப்போ நாங்கள் இந்த கல்வி கண்காட்சியை போய் நாங்கள் பார்ப்போம். என்ன இந்த கல்வி கண்காட்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் டீச் மீயால் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். இதில் பார்த்தா தெரியும். நாங்கள் உள்ளுக்க போவோம். இந்த வேறங்கோ யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம். இதில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்டுகள் வந்துருக்குது. இதில் வேறங்கோ இங்கே பார்த்தா தெரியும். வணக்கம் டீச் மீ. வணக்கம். பின்னால பாப்பா இருக்கா? திரும்புங்க இருக்கா? டீச் மீ ஃபேமிலி நல்லா இருக்கா? அப்போ உங்களோட கருத்து இங்கே இருக்கு. நம்ம இந்த இடத்துல பாருங்க கணக்கு. அதான் இங்கே நிழல் ரெஸ்டாரண்ட் வந்துருக்குது. நாங்கள் அப்படியே உள்ளுக்கு போவோம். நல்ல ஒரு அழகான மண்டபம் உண்டு. திருவள்ளுவர் பண்பாட்டு மையம். இந்த பாருங்க டீச் மீன்னு சொல்லி பெரிய போட்டெல்லாம் வச்சு அந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க இதில் பார்த்தா தெரியும். இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ளுக்குள்ள இந்த பக்கம் எல்லாம் பாருங்க நல்ல பெரிய, அதான் கொழும்பு மாதிரி தான் இருக்கு உள்ளுக்க பார்க்கறதுக்கு. கொழும்புல இருக்கிற மால் மாதிரி தான் உள்ளுக்க இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த பாருங்க மேலையும் இருக்குதா? மேல போயிட்டு நீங்க காட்டி தரணும் என்ன இருக்குன்னு சொல்லி. சரியா? அதுல இல்ல போலீஸ்காரெல்லாம் வந்து நிற்கிறான். ஆர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இல்லை பாருங்க ஒரு குருவி ஒன்று இருக்குது, அழகான குருவி ஒன்று இருக்குது. அப்படி இந்த பக்கம் வந்தா தெரியும் பாருங்க. ஃபன் பேஸ் பெயிண்டிங்னு சொல்லி இதில் பார்ப்போம் என்ன விஷயம் கொண்டு போய் நான். இது ஃபன் ஆட்டா. இதில் பார்த்தீங்கன்னா சார் எங்களோட பிரபல யூடியூபர் விதுரோட் வந்து நிற்கிறார். வணக்கம் விதுரோட். வணக்கம். தமிழ் புரோ நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் என்ன பிரபல அந்த வார்த்தையை தவிர்க்கோ. நீங்கள் பிரபல இல்லை, சாதாரண யூடியூபர். எங்களை பிரபல யூடியூபர் அன்பு தமிழ் வந்திருக்கேன். வணக்கம். ஐபோன் அசாமன சிங்கள விகாசன சொல்லுங்க. என்ன விளங்காத பாசையில் இல்லை கதைக்கிறீங்க நீங்கள். அப்படியே போவோம். மற்றது இதில் எங்களோட பொடிக்கங்கள் கணவர் வந்திருக்கேன். தம்பி வணக்கம். திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்துக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய இடம் இருக்குது பார்த்தீங்களா? அவர் தியேட்டர் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பாருங்க என்ன மாதிரி வந்து நாங்கள் அப்போ செய்ய ஒரு விரும்புகிற ஆக்கள் இருந்தால் கிரியேட்டர் என்ன மாதிரி அவைகள் வரலாம், என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, அப்படி உங்கள்கிட்ட ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் நேரடியாக தொடர்பு கொள்கிற மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் குறுகிய காலம் பண்ணபடியாக வந்து மற்றது கணக்கு பேர் வேறு வேறு இடங்களில் வேலையில் இருப்பீங்க சங்க விட்டு கொழும்புலேருந்து வந்துக்கிறாங்க இந்த ப்ரோக்ராமை கேட்டு தேங்க்ஸ். அப்போ எல்லாரையும் ஒருங்கமைக்கிறது வந்து பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறது. அப்போ அந்த விஷயத்தை ஒரு இதை செய்யணும்னு தான் பிளான் பண்ணியது. அதுக்கு பிறகு கேன்சல் ஆகி இப்போ எல்லாரையும் ஒன்றா சந்திச்சதே வந்து உண்மையிலேயே சந்தோஷம். நாங்களே வந்து பல காலங்களில் எல்லாரையும் சந்திக்கிறது பெரிய விஷயம். சந்திக்கிறது சந்தோஷம். மற்றது என்ன இதில் என்னத்தை பற்றி கதைக்க விரும்புகிறோம்னா வந்து இப்போ இலங்கையை பொறுத்த மட்டும் வந்து சவுத் அங்காள பக்கங்களில் இந்த கிரியேட்டர்ஸுக்கான கம்யூனிட்டிஸ் வந்து இருக்குது. ஆனால் வடக்கு இங்கால பகுதியில் வந்து அப்படியான கம்யூனிட்டிஸ் வந்து இல்லை. அப்படி இருந்தால் வந்து கணக்கு பெனிஃபிட்டுகள் இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது வீடியோ எடுக்க போகிறாங்க இடங்களில் பிரச்சனைகள் மற்றது இதுகளுக்கு எனக்கு எதிர்கொண்டிருப்பீங்களான்னு அப்படியான இதுகள் கதைக்கிறது
மற்றது கணக்கு விஷயங்களுக்கு அது வந்து உதவியாக இருக்கும். இப்போ கம்யூனிட்டி வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணி ஆஃபீஸுகளை எல்லாரையும் ஏதாவது செய்வோம் வந்து தான் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு கூட இப்போ யாராவது ஒரு ஆள் கண்டாக்ட் பண்ணிக்க இப்போ இன்னும் ஒரு ஆள் தொடர்பு கொள்ளணும் பண்ணிக்க இப்போ கம்யூனிட்டி வந்து இருந்தால் வந்து அது ஈஸியாக இருக்குன்னு தானே. ப்ரமோஷன் சரி, இப்போ ஏதாவது ஒரு தகவலை வந்து நாங்கள் இன்னும் ஒரு ஆளுக்கு மாற்றுறேன்டாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறப்போ இப்போ இந்த நிகழ்ச்சி நடக்க போகுதுன்றேக்கா அந்த ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணால் அது போட இல்லாமல் எல்லாருக்கும் வந்து தனித்தனியாக தான் நான் அறிவித்தல் விடுத்து அதுக்கு பிறகு நேற்றும் வந்து எல்லாருக்கும் நெருங்கியாக கோல் எடுத்து வருவீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தான். அப்போ ஒரு குரூப் போட்டுருந்தா வந்து அதில் அறிவிச்சா வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ அதுக்காண்டி அது ஒரு நெறிக்குள்ளே கொண்டுறோம். ஒரு தமிழ் கிரிக்கெட் கம்யூனிட்டி ஜெஃப்னா அப்படி எல்லா படமும் ஆகணும் சரி, அப்படியான ஒரு இதுக்குள்ளே கொண்டுறோம். மேக்கப் பண்ணிங்க முன்னு போங்க முன்னு போங்க முன்னு போங்க மேக்கிங் கொண்டு போங்க கொண்டு வாங்க கொண்டு வாங்க கொண்டு வாங்க கொண்டு வாங்க. இதான் முதலாக கருத்துங்க. யார் ஒரு எலும்பி வந்தது இதே பிடிங்க இதே பிடிங்க இதே பிடிங்க. இங்கே பார்த்தீங்களா, எலும்பி வந்ததுமே எத்தனை மெக்குகள் வருது. ஆனால் இந்த ஃபுட்டேஜ் எனக்கு தருவோம்னு சொல்லி போட்டேன் நான் அடுக்குவேன். இல்லை, அனைவருக்கும் வணக்கம். எல்லா யூடியூபர்ஸையும் சந்திக்கிறது பெரிய மகிழ்ச்சி. அதில் எங்கே வருது இல்லையே. எல்லோருக்கும் வணக்கம். இதில் வந்து உண்மையில் பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னு சொன்னால், எங்களோட இந்த துறையில் பெண்கள் வந்திருக்கிறாங்க. இது ஒரு முன் உதாரணம். எதிர்காலத்தில் இதை விட அதிகமான யூடியூபர்ஸ் இப்போ வெளியில் நிற்கல கூட அந்த தங்கச்சிமார் கேட்டாங்க, அண்ணன் நாங்கள் எப்படி சேனல் திறக்கிறது, நாங்கள் எப்படி முன்னுக்கு வாரதுன்னு சொல்லி சில ஐடியாக்கள் சொல்லியிருந்தேன். வெளியில் நிறைய பேர் வேறு காத்திருக்கிறாங்க. ஸோ நீங்களாம் நமக்கு மோட்டிவேஷன் கொடுக்கணும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும் வணக்கம். பவானி சார் வணக்கம். கனகாலத்து உலகன்றேன். அதோட நிறைய பேர் இதில் இருக்கிறீங்க. எல்லோரும் ஒரு கட்டக்கரை நோக்கி பயணிக்கிறீங்க. யூடியூப் சேனல்லேருந்து துவங்கி அப்படியே அடுத்த கட்டமாக விளம்பரம் என்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே போய் ஒரு வகையில் எல்லோரும் தங்களுடைய தளங்களை வந்து திறந்துருக்கிறீங்க. இதில் வந்து பல்கலைக்கழகம் முடித்தவர்கள் இருக்கிறீங்க, ஓலெவல் ஏலெவல் முடித்தவர்கள் இருக்கிறீங்க, அனுபவ ரீதியாக வந்தவர்கள் இருக்கிறீங்க என்று சொல்லி பல துறைப்பட்டவர்கள் இருக்கிறீங்க. முக்கியமாக இளைஞர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் சேனல் வச்சுருக்கிறீங்க. யாழ்ப்பாணத்தில் எங்களை அண்ணா எல்லாம் வந்திருக்கிறாருங்க, பின்னால் காட்டுங்க. அவரெல்லாம் எங்களுக்கு ஒரு முன் உதாரணம். எத்தனை வயசு இதுக்கு தேவையில்லை, கண்டென்ட் தான் முக்கியம். ஸோ அந்த உழைப்பு அவரை பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்ளணும். வீட்டை போனால் அம்மா சொல்லுவா, வயசு போன ஆக்கள் எல்லாம் யூடியூப் சேனல் துவங்கிட்டோம் அப்படின்வாங்க. நானெல்லாம் எங்களுடைய அம்மாவுக்கு வந்து இன்னும் சேனல் பாருங்கோ, இதை பார்க்காதீங்கன்னு சொல்கிறது இல்லை. அவங்க எல்லாமே பார்க்குறாங்க. நான் அதுக்கு பக்கத்துலேருந்து பார்த்து கொண்டு இருப்பேன். நான் இந்த சேனல் வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபிகேஷனாக காட்டும். அப்படியே கண்டினியூ எல்லா சேனலும் வந்து இருக்கும். நான் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருப்பேன். சில பேர்ட்ட நான் பார்க்குறேன், நான் அம்மா பார்க்க நான் பக்கத்துலேருந்து கேட்டுக்கொண்டு இருப்பேன். அவங்க எப்படி பார்க்குறாங்க, ஒரு சேனல் எப்படி எடுத்துக்கொள்கிறாங்க, அதான் எங்கிற அந்த மீடியா துறை படித்தவர்களுக்கு ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க. அந்த பின்னூட்டல் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருப்பேன். உண்மையில் நான் நிறைய கதைக்கணும் தெரியாது. நான் வந்து நான் யூடியூப்புக்கு வந்து ஒரு லட்சியத்தோடு வந்திருக்கிறேன். நான் யூடியூப் சேனல் திறக்க முதலே நான் சென்னைக்கு பயணம் செய்து யூடியூப் சேனலுக்கு பேர் இல்லாமலே 18 நாட்கள் சென்னையில் 2800 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வீட்டுக்காரோட போன வழியால் காசு அவைசில் வலிச்சிடும். இது நல்ல ஒரு சந்தர்ப்பம். 2800 கிலோமீட்டர் ஃபயல் பண்ணி ஏகப்பட்ட ஆலயங்களுக்கு போய் சேனல் பேர் இல்லாமலே உலக எடுத்துருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் அது போடையில் கார்டிஸ்கில் இருக்குது பத்திரமா. ஏன்னு சொன்னால் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லி எப்படி கதைக்கிறது, எப்படி முகம் தெரியாத இடத்துக்கு போகிறது, எப்படி முகம் தெரியாத நபர்களை சந்திக்கிறது. அதில் சந்தித்த பெரிய சவாலே அங்கே எல்லா இடத்துலையும் காணொலி எடுக்க இல்லாத டக்குன்னு காசு கேட்குறாங்க. ரெண்டாவது சில கடைகளுக்கு போனால் அடிக்க வராங்க. ஸோ அப்படியான சவாலெல்லாம் சந்தித்து அதுக்கு பிறகு நான் இங்கே வந்து என்ன பிளான் பண்ண சொன்னால், எடுத்த ஃபுட்டேஜ் ஆறுதலாக போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமாக பிளான் பண்ணேன். ஏன்னா நான் வந்து எனக்கு அப்போ வேலை கிடச்சிட்டுது. அப்போ வேலை கிடச்ச வழியால் பார்ட் டைமாக யூடியூப் செய்ய ஒரு அப்படி தான் சில பேர் யோசிச்சிருப்பீங்க, ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு ஆறுதலாக வீடியோ போடலாம்னு. அப்படி பிளான் பண்ணி வீடியோக்களை வந்து தயார் பண்ணி சேனலுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட என்னுடைய அப்போ இந்த யூடியூப் நண்பர்கள் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. ஒரு 10,000 பேர் 5,000 பேருக்கு மேலே இருந்தாங்க இந்த பல்கலைக்கழகத்தில் படித்த ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் சேனல் திறக்க போகிறேன்னு சொல்லி ஒரு மாதமாக டெய்லர் போட்டேன். இந்தா வருது அந்த வருது அப்படி வருது இப்படி வருதுன்னு சொல்லி பேர் போட்டேன். அப்போ பேர் எனக்கு நல்ல ஒரு பேர் ஒன்று தேவை. அந்த பேர் வந்து எதிர்காலத்தில் ஒரு பிராண்டாக மாறணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ இந்த பேரை நான் ஒரு மாதமாக யோசித்து விது.டொண்டு வச்சு நான் திறக்கைக்கில் நான் ஒரு முடிவெடுத்தினான். விது.டொண்டு மட்டும் யூடியூப் மட்டும் இருக்கக்கூடாது. விது.டொண்டு இன்ஸ்டாகிராம் பேஜ், விது.டொண்டு டிக்டாக், ட்விட்டர், சகலதும் விது.டொட் ஒரு நாள் ஓப்பன் பண்ணினான். ஒரு நாளே நான் முடிவெடுத்தினான் டிக்டாக்லேருந்து எல்லாமே விது.டொட்டாக இருக்கணும். அந்த டைமே நான் அந்த 3 தளத்துக்குமான ஹார்ட் ஒர்க்கை பண்ணினேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் இதில் பயிர்றேன். ஏன்னா இது உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சில பேர் வந்து இப்போ தான் தமிழ் ப்ரோவுக்கு தெரியும் டிக்டாக்.
தமிழ் ப்ரோ வந்து நான் டிக்டாக் லைவ் வைக்கல இன்னும் டிக்டாக்ல என்ன செய்கிறீங்கன்னு வந்து கேட்பார் எப்படி டிக்டாக் தமிழ் ப்ரோ வந்து எப்படி டிக்டாக்லேருந்து ரீச் ஆகணும்னு சொன்னால் நடப்பயணம் அதுக்கப்புறம் நடந்தார் டிக்டாக்ல இன்றைக்கு ஏகப்பட்ட மில்லியன் ஃபாலோவர்ஸை வந்து வச்சிருக்கிறாரு ஸோ அவர் கூட அந்த ஐடியா வரையில் தான் திறக்கல எல்லாம் சேர்த்து திறக்கணும்னு சொல்லி அப்போ நான் எல்லாம் ஐடியா பண்ணி தான் வந்தேன் சாதாரணமாக நான் வரலை அதே மாதிரி பகுதி நேரமாக தான் சேனலை நான் இன்றைக்கு வரைக்கும் ரன் பண்ணி கொண்டிருக்கிறேன் நான் வந்து ஒரு வருஷமாக எந்தவித யூடியூபர்ஸோடையும் வந்து தொடர்பு கொள்ளையில் அதுக்கு காரணம் அலஸ்டின் இருக்கிறாரு கேஎஸ் சங்கர் தமிழ் ப்ரோண்டெல்லாம் அப்போ ஒரு ஜாம்பவாங்கல் இருக்கிற நேரம் அப்போ இல்லை நான் சொல்கிறேன் ஏன்னா வியூவர்ஸ் தான் எங்களுக்கு முக்கியம் இந்த பாரு ஸ்பீச்சை வந்து இவ்வளோ ஒரு க்ரௌடில் வந்து செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க கூடிய சீக்கிரம் ஒரு காலத்தில் ஆடியன்ஸை நிறுத்தி நாங்கள் மேலே இருந்து செய்வோம் அதுக்காக அதோட நான் இதோட உரையை முடிக்கிறேன் என்ன எல்லாரும் கதைக்கணும்னு ஆசைப்படுறேன் இது தொடரும் ஏன்னா இந்த உரை அது இந்திஸ் வீடியோ அடுத்த இதுலேருந்து இந்த அதான் கட்டாயம் வந்து எல்லாரும் ஒரு சான்ஸ் ஏதாவது இப்போ நீங்கள் சொல்லல இப்போ கம்யூனிட்டி என்ன மாதிரி செய்யலாம் அதுக்கு ஒத்துழைப்பீங்களா என்னென்ன இப்போ என்னென்னா அந்த விளம்பரம் என்ற ரீதியில் வந்து ரொம்ப விளம்பரத்தை தவிர இப்போ கம்யூனிட்டியில் வந்து கணக்கு விஷயங்கள் செய்யலாம் மீட்டப் சரி அது எல்லோருமே ஆசைப்படுறாங்க எங்களை பார்த்து நிறைய பேர் வெளியில் கேட்குற கேள்வி நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க ரெண்டாவது நீங்கள் எல்லாம் தொடர்போடு இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அந்த வகையில் எங்களுக்குள்ள ஒரு குரூப் இருக்குது அதுக்குள்ளே சில பேர் யூடியூப் லிங்கை தான் போடுறோம் எங்களுக்கு தெரியுது ஆனால் எங்களுக்கு ஒரு கம்யூனிட்டின்றது நிச்சயம் தேவை பாதுகாப்பு ஆமாம் பாதுகாப்பு சார்ந்தும் ட்ராவல் பண்ணுறது சார்ந்தும் ஒரு குழு இருந்தால் நல்லம் சரி கட்டாயம் அந்த குழுவை வந்து வெகு விரைவில் நியமிங்க இந்த பல்துறை சார்ந்து பல அனுபவம் சார்ந்து இருக்கிறாங்க எல்லாருமே இருக்கிறாங்க அனுபவம் சார்ந்து முதல் ஆரம்ப காலத்தில் யூடியூப் திறந்த ஆக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க ஒரு குழு திறந்த நல்லம் அப்படி குழு திறந்து பயணிக்கைகளில் வந்து ஒரு பாதுகாப்பு ஒரு எப்படி ஊடகத்துறைக்கு ஜேர்னலிசத்துக்கு ஒரு குரூப் இருக்கோ அசைக்க முடியாத ஒரு அட்வைஸ் ஆகிட்ட இருக்குது லோயர் வரைக்கும் வச்சுருக்குறாங்க ஸோ எங்களுக்கும் வந்து ஒரு குரூப் வேணும் ஒரு லோயர் என்ற ஆலோசனை வேணும் எப்படி பயணிக்கிறன்றதுக்கு வரைக்கும் வேணும் இல்லை சந்தர்ப்பம் எல்லாருக்குமே இன்றைக்கு வந்து எல்லாருமே கதைக்கணும் அதை நாங்கள் வீடியோ எடுக்கணும் நன்றி இது கிரியேட்டர்ஸ்ன்னு சொன்னவர் நான் அது உண்மையிலே வந்து பெரிய விஷயம் ஏன்னா வந்து இப்போ நாங்கள் செய்யக்கே வந்து சவால்கள் இருக்கும் அது அவையில் செய்யக்க ஃபேமிலி ரீதியாக சரி சோஷியல் ரீதியாக சரி அப்படி கணக்கு சவால்களை எதிர்கொண்டிருக்கணும் இப்போ அதுலேருந்து முதலாவது சக்கவி வாங்க ஏதாவது சொல்லுங்கள் இது எங்களோட ஐடியா சொல்லிட்டோம் எல்லாருக்கும் சந்தர்ப்பம் இப்போ கூடுதலாக எல்லாருக்கும் வணக்கம் நிறைய பேர் எனக்கு முதலே தெரிஞ்சது ஆனால் அப்படி இப்போ சாண்டி கதைச்சதில்லை நிறைய பேர் இன்றைக்கி தான் புதுசாக பார்த்துருக்குறேன் ஸோ எல்லாரையுமே இந்த இடத்துல சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் உண்மைக்கும் எனக்கு ஸ்டார்டிங்ன்றது இந்த யூடியூப் ஜேர்னிலேருந்து ஷபி அவங்களோட வீடியோஸ் வந்து நான் சிலது பார்த்துருக்குறேன் அண்ட் அலஸ்டின் அண்ணா அதே மாதிரி கேஎஸ் சங்கர் அவங்களோட வீடியோஸ் எல்லாமே பார்த்துருக்குறேன் ஸோ எனக்கு எந்த யூடியூப் ஜேர்னியில் வந்து எனக்கு ஸ்ட்ரகிள்ஸ்ன்றதை பொறுத்த வரைக்கும் அல்லது ஃபேமிலி சப்போர்ட்ன்றதை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபேமிலி சைட் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வரையில என்ன சொல்லி நான் சேனலில் ஸ்டார்ட் பண்ணதோ சரி இல்லாட்டி இந்த மாதிரி கொண்டு போகலாம்னு சொல்லி என்னை மோட்டிவ் பண்ணதோ சரி எல்லாமே எனக்கு ஹஸ்பண்ட் சப்போர்ட்டாக இருந்தவர் ஸோ அதால் வந்து அது அப்படியே ஐயா வாங்க இங்கே வாங்க இதில் வாங்க ஐயா நீங்கள் தொட்டு அதில் இருக்கிறீங்க வாங்க வாங்க ஐயா வாங்க இந்த ஒரு 7 இயர்ஸில் எல்லா இடத்துலையுமே நான் முன்னுக்கு நிற்பேன் அவர் நிற்பேர் பின்னால் ஆனால் நான் எந்த இடத்துலையும் அதை சொன்னதில்லை வெளியில் என்னென்னா நியூஸ் சண்டேக்கில் லைக் என் பேர் மட்டும்தான் போகும் சங்கவி இப்போ நீங்கள் சூரியன் எஃப்எம்ல ஒரு நியூஸ் கேட்குறீங்கன்னா அந்த ஆள்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட ஹஸ்பண்ட் இருக்கா பிள்ளைகள் இருக்கா இல்லாட்டி அம்மா அப்பாங்கன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கேட்க மாட்டோம் ஸோ நான் விளாக் செய்கிறதில்ல விளாக் செய்யல நான் ஃபேமிலியை காட்டி அந்த மாதிரி கொண்டு போகலாம் நியூஸ் ஃபீல்டுன்றைக்கில் நான் வந்து நியூஸ் மட்டுமே சொல்லிக்கிட்டு நம்ம ஃபேமிலி டீட்டெயில்ஸ் வரையில ஸோ ஃபேமிலி டீட்டெயில்ஸ் வரையிலேண்டா போல தான் அந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வந்து ஓகே இந்த ஒரு விஷயத்தை தூக்கி போட்டால் இது ஒருவேளை இது உண்மையாக இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா அது நெகட்டிவ் ஆகி அவள் அப்படியே டவுன் ஆகிடுவான்ற மாதிரி ஒரு விஷயம் வந்தது ஸோ அது வந்து அவங்களுக்கு கை கொடுக்கல அது அப்படியே போச்சு ஆனால் அந்த டைமுமே வந்து எனக்கு உண்மைக்குமே ஃபேமிலி அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க எனக்கு அத்தை மாமா வந்தோடனே கேட்டது நியூஸ் அடுத்த உடனே போடுங்க இன்றைக்கே போடுங்கன்ற மாதிரி இருந்தாங்க ஈவன் எங்களோட அம்மா அப்பாக்கள் கொஞ்சமே தயங்கினவை என்னென்னா அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு பொம்பளை பிள்ளைன்ற வரைக்குள்ள நாளைக்கு என் பிள்ளையை பற்றி ஊர்க்காரர் என்ன கதைப்பாங்க சொந்தக்காரங்க என்ன கதைப்பாங்கன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஸோ அவங்கள பொறுத்த வரைக்குமே இல்லை தேவை இல்லை கொஞ்சம் நாங்கள் தள்ளி போடலாம்ன்ற மாதிரிக்கு அம்மா அப்பாக்கள் இருந்தவங்க பட் எனக்கு ஒரு பக்கம் இருந்தது என்னன்னா ஒரு பொம்பளை பிள்ளை மேரி பண்ணியோ இல்லாட்டி ஈவன் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு ஒரு லைஃப் அண்ட் வாழைக்கில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஃபேமிலியுமே அங்கே இருக்கும் ஸோ அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்கன்ற ஒரு தோட் இருக்கும் நான் இந்த பிரச்சனை நடக்கும்போது நான் போலீஸ் ஸ்டேஷன் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போகிறேன் ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நான் எல்லாமே அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி போட்டு வெளியில் வரும்போது நான் ஹஸ்பண்ட் ஃபேமிலிக்கு யாருக்குமே தெரியாது ஒருத்தருக்குமே சொல்லலை என்ன சொல்கிறேன்றது தெரியாது
ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட தம்பி வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்து அவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லி நான் வீட்டை வரும்போது வீட்டு வாசலில் அவங்களோட அக்கா அம்மா அப்பா எல்லாருமே நின்றாங்க. ஸோ ஒருத்தருமே எதுவுமே கேட்கல, அது உண்மையா பொய்யா எந்த ஒரு விஷயமே கேட்கல. உடனே உங்களோட கிளாரிஃபிகேஷன் வீடியோ கொடுங்கன்றது தான் அவங்க சொன்னது. ஸோ அவ்வளோ சப்போர்ட்டாக அவங்க இருந்தவங்க. உண்மைக்குமே கேர்ள்ஸுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும் ஸ்டார்ட்டில். என்னென்னா கேர்ள்ஸாக இருந்தால் ஃபாலோவர்ஸ் கூடுமன்றது இன்னொரு விஷயம் இருக்கும். அப்போக்கில் எங்களுக்கு எப்படி இருக்குமெண்டா அப்போ எங்களோட திறமைக்கான அங்கீகாரம் இல்லையா என்ற மாதிரியான ஒரு கொஷன் எங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ மேபி அது ஒரு பக்கத்தில் அது ஒரு ப்ளஸ்ஸான பாயிண்டாக இருக்கலாம். என்னடா கேர்ள்ஸுக்கு வந்து டக்கு ஃபாலோவர்ஸ் கூடிக்கொண்டு போகும், இல்லை பாய்ஸுக்கு வரைக்கும் ஸ்டார்டிங் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும்போது. ஆனால் அதே சமயம் ஃபாலோவர்ஸ் கூடிக்கொண்டு போகிறதுக்குள்ள வர்ற விமர்சனங்கள்ன்றது நிறைய விதமாக இருக்கும். ஏனெண்டா எனக்கு ஸ்டார்டிங் வந்து எந்த ஒரு மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா நம்மள யாருக்கு பிடிக்காம போகுது, நம்ம யாருக்கு என்ன தீங்கு பண்ண வேண்ட மாதிரிக்கு தான் ஒரு மைண்ட் செட் இருந்தது. என்னென்னா ஒருத்தரையும் தெரியாது எங்களுக்கு, ஒருத்தருக்கு நாங்கள் கெடுதல் நினைச்சது இல்லையாண்டு. ஆனால் ஸ்டார்டிங்கில் வீடியோஸ் போடும்போது எப்படி இருந்துச்சுன்னா இப்படி எல்லாமே கேட்பாங்களான்ற மாதிரிக்கு. ஏனெண்டா நாங்கள் நார்மலாக கதை கேட்கல வந்து நாங்கள் ஒரு சில ஆங்கில வார்த்தைகள் மிக்ஸ் பண்ணுவோம். ஏனெண்டா நாங்கள் ஒரு டிகிரி செய்கிறோமோ அப்படி இப்படின்னு சொல்லி வரையக்கில்ல ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுருப்போம். அஃப்கோர்ஸ் நான் இப்போ பயோமெடிக்கல் சயின்ஸ் ஃபைனல் இயர் மேயோட முடியுது. ஸோ ரெண்டாவது ரிசர்ச் செய்தோன்றிருக்கிறேன். ஸோ அப்படி இருக்கைக்குள்ள வந்து நாங்கள் ஒரு என்ன டே ரொட்டீன் வந்து எங்களுக்கு அப்படியே மிக்ஸ்டாக இருக்கும், எல்லாமே இங்கிலீஷ் தமிழ்லேருந்து மிக்ஸ்டாக இருக்கும். அப்போ சடனாக நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கதை கேட்கல என் ஸ்டார்டிங் வந்து ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் தி ஐகான் இது இப்படி தான் இருந்தது. ஸோ அப்போ அதுக்கு வந்து எல்லாருமே கேட்டதுன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் யாழ்ப்பாணம் தானே, யாழ்ப்பாண தமிழுங்க அப்படின்னு சொல்லி கேட்கல தான் எனக்கு ஓகே தமிழுக்கான ஒரு அங்கீகாரம்ன்றதுமே இருக்குது. அப்போ விமர்சனங்கள் என்று வரைக்கல சரியான விமர்சனங்களை நாங்கள் எடுத்து அதை திருத்திக் கொள்வோமா இருந்தால் அதுவுமே ஒரு சக்ஸஸ் தான். அப்போ அப்படி வரைக்கல ஓகே நான் என்னுடைய தமிழையும் வந்து நான் கொண்டு போய் சேர்க்கல அது இன்னுமே ரீச் ஆகும். நிறைய பேருக்கு வந்து இலங்கை தமிழ்ன்றது அவ்வளவு அழகானதுன்றது வந்து அவங்களுக்குமே தெரியும் என்று சொல்லி அந்த ஒரு பழக்கத்தை நான் மாற்றினேன். ஸ்டார்டிங் வந்து இப்படி இருந்திருக்காதுன்ட்டு. ஸோ அந்த பழக்கத்தை நான் மாற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தமிழாகவே கொண்டு போனேன் சேனலில். அது அப்படி போய்க்கொண்டு கேட்கல. இப்போ அலஸ்டின் அண்ணாண்டு இந்த ஒரு விஷயத்துக்கு வருவோமா இருந்தால் அது என் சேனல் ஹிஸ்ட்ரி. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒரு விஷயத்துக்கு வருவோமா இருந்தால் அவர் சொன்ன மாதிரிக்கு இந்த ஒரு கமிட்டி ஒரு இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸாகவோ இதுவாக இருந்தாலும் சரி. இப்போ இன்றைக்கெல்லாம் நிறைய என்னென்னு சொல்கிறது, இப்போ சில கம்பெனிஸ் இருக்காங்க லைக் ப்ரைவேட் லிமிடெட்ஸ் மாதிரி குறிப்பாக இந்த சாஹோ கிரியேஷன்ஸ் யாழ் கிரியேட்டர்ஸ்னு சொல்லி 2-3 இருக்காங்க. அப்படின்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருதுன்னு சொல்லி சொன்னால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கூட அவங்க அதை செய்து கொடுப்பாங்க வழியில். இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு பிராண்டுக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வேணுமென்னா அவங்க அதை செய்து கொடுப்பாங்க. பட் இப்போ வந்து யூடியூபர்ஸுக்கு வரைக்குள்ள இப்போ வந்து எனக்குமே ஈவன் கால் பண்ணி கேட்பாங்க உங்களுக்கு தெரிஞ்ச யூடியூபர்ஸுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி. என்னட்ட கண்டக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா பாலஸ்டீன் அண்ணாண்ட தமிழ் ப்ரோஸ் அதே மாதிரிக்கு KS சங்கர் அப்படின்னு சொல்லி எப்பயாச்சும் மீட் பண்ணிக்கலங்க ஆச்சு கண்ட இடத்துல அந்த கண்டக்ட் எடுத்துருப்பேன். ஸோ அந்த ஒரு 3 கண்டக்ட் தான் இருந்தது. அந்த 3 கண்டக்டாலே தான் இந்த சேனல் வந்து இன்றைக்கி எனக்கு உண்மைக்குமே கைவிட்டு போகாமல் இருந்தது. என்னென்னா சேனல் ஹேக் ஆனது. இதுக்கு முதல் எனக்கு சேனல் ஹேக் ஆச்சுது. ஸோ சடனாக எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. மார்னிங் கிளம்பிட்டு பார்க்க அதுதான் சொன்னவர் யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே விடையிலேன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் என்னென்னா மேபி ஏதாச்சும் நெட்வொர்க் இஷ்யூஸாக இருக்குமென்னு சொல்லி போட்டு விட்டுட்டேன். அதை கணக்கெடுக்கல. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்க்க சொன்னேன் இல்லை இது ஏதோ பிரச்சனை போல் இருக்குது. என்னென்னது எனக்கு ஹேக்கானது எனக்கு ஃபஸ்ட்டு தெரியலை. அதுக்கு பிறகு பார்க்குறப்போ சேனல் வந்து எந்த சேனல் எந்த பேரோட இருக்குது. ஆனால் எந்த வீடியோஸ் ஒன்றையுமே காணலை. அப்பையும் கொஞ்சம் கூட எனக்கு தோணலை என்னடான்றது. ஆனால் அந்த சங்கவிதி ஐக்கோனுன்றது இல்லாமல் அது இல்லாமல் வேற ஒரு பேர் வருது. எந்த ஒரு ப்ரொஃபைலில் வேறு யாச்சியோ ப்ரொஃபைல் வருது. ஆரோ ஒருத்தன் அந்த லாங்குவேஜே எனக்கு என்னென்னு தெரியல லைவ் போகுது. ஸோ அப்படி இருக்கல தான் ஒரு மாதிரி நடுக்கமாக வந்து ஒரு மாதிரி சரியான ஒரு கலக்கமாக இருந்தது. உடனே எனக்கு அந்த நேரம் யாருக்கு எடுக்கிறேன்டா தெரியல. உடனே KS சங்கருக்கு தான் அடிச்சு. நான் அந்த நம்பர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்தது. அவருக்கு தான் அடிச்சோன்னா தான் சொன்னேன் நீங்கள் லைவ் சேட்டில் போயிட்டு கேட்டிங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது லைவ் சேட் 1 மினிட் தான் இருப்பாங்க. அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே எனக்கு நான் என்னத்தை கேட்கணுமென்று தெரியாது. அடுத்தது டைப் பண்ணுறதுக்குள்ளே அவங்க போயிடுவாங்க. ஸோ அதுக்கு பிறகு நான் என்னென்ன கேட்கணுமென்றது எல்லாத்தையுமே டைப் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் காப்பி பேஸ்ட் பண்ணி தான் நான் அவங்களுக்கு கேட்டு இருந்தது. ஸோ 2 டேஸில் அது வந்து திருப்பி ரீகவர் ஆகினது. ஸோ அப்படி இருக்கல இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ் வரையக்கில்ல எனக்கு நிறைய கண்டெக்ட் இது அதாவது நிறைய யூடியூபர்ஸ் டீட்டெயில்ஸ் வேணுமெண்டேக்கில் எனக்கு 2 பேர்ட்ட டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. எனக்கு வேறு ஒருத்தரையுமே தெரியாது. அப்போ இது வரைக்கும் நான் பெருசாண்டு வெளியில் ஆக்களோட பழகினது இல்லை. ஐ மீன் யூடியூபர்ஸை வந்து எனக்கு பெருசாக தெரியாது. ஆக்களோட கண்டெக்ட்ஸ் இல்லை. ஸோ அப்படி இருக்கல நான் இதுக்கு முதல் நிறைய ஈவெண்ட்ஸ்கள் இப்போ நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இருக்கல பார்க்கல யோசிக்கிறனால என்னென்னு கண்டெக்ட் பண்ணுறாங்களே என்னென்னு செய்கிறாங்கன்ற மாதிரிக்கு இருக்கும். ஸோ உண்மைக்குமே இந்த ஈவெண்ட் நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிப்பட்டு வந்ததுக்கு ரீசனுமே அதான். என்னென்னு சொல்லிச்சுன்னா ஒரு கம்யூனிட்டி வந்து இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா அது எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். பின்னுக்கு வந்து ஒரு பிரச்சனையை எனக்கு வருதுன்னு சொல்லி சொன்னால் ஓகே ஒரு 4 பேர்கிட்ட நான் அட்வைஸ் கேட்கலாம் சஜஷன்ஸ் கேட்கலாம்ன்ற ஒரு ஐடியா வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ
ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காண்டி தான் நானுமே எனக்கு இந்த ஒரு இவெண்ட்டை மிஸ் பண்ணக்கூடாண்டு வந்தேன். நான் அந்த விதத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ் வந்து பார்க்கல ஒரு கமிட்டி இருந்தால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த டிஷ்மி இந்த ஈவெண்ட் நடக்குதுன்னா கூட ஒரு ஆளுக்கு தெரியும், ஆனால் அது எல்லாருக்குமே தெரியுமாண்டா இல்லை. அப்போ ஒரு குரூப் ஒன்று இருக்கல, அந்த குரூப்பில் நீங்கள் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறீங்களா அது வந்து ஈஸியாக எல்லாருக்குமே போய் ரீச் ஆகும். ஸோ அவங்க உடனே வந்து எல்லாருமே அதுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரிக்கு இப்போது நான் எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறதா இருந்தால் ஒரு குரூப் வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் மெயினான விஷயங்கள் போடுறீங்களா, ஒரு ஒஃபிஷியல் குரூப் வந்து இருக்குன்னு வைங்களேன், அதில் வந்து மெயினான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் போடுங்க. அல்லாட்டி இந்த நீங்கள் போடுற நியூஸ்கள் சம்மந்தமாக இல்லாட்டி வேறு வேறு ஒரு என்ன ஒரு கொசிப்ஸுக்குன்னு தனியாக ஒரு சேனல் ஒரு குரூப்ஸ் வச்சிருக்கலாம். ஏனென்னா நிறைய இப்போ சில பேருக்கு ஒரு ஆளுக்கு பர்த்டே, ஃபார் எக்ஸாம்பிள் அக்குட்டியோ பிச்சுமணி 2 பேரில் ஒரு ஆளுக்கு பர்த்டேன்னு சொல்லி சொன்னால் ஹாப்பி பர்த்டே 24 30 40 50 விஷ் வருதுன்னு வைங்களேன், அதுக்குள்ளே நடுவில் ஒரு ஆள் வந்து முக்கியமான பாயிண்ட் போட்டிருக்கும், ஆனால் அது ஹாப்பி பர்த்டேக்குள்ளே காணாமல் போயிடும். ஸோ அதே மாதிரி ஒரு 2 குரூப் வேணுமெண்டா மெயின்டைன் பண்ணலாம், ஒஃபிஷியல் அண்ட் ஒரு அன்ஒஃபிஷியலாக 2 குரூப் நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கொள்ளலாம் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து. அதே மாதிரிக்கு ஒரு அசோசியேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கான ஒரு தலைவர் செக்ரட்டரியோ அந்த மாதிரிக்கு தாண்டி இயரில் வந்து ஒரு இயரில் ஒரு மீட்டப் கெட் டுகெதர் இயர் அண்ட் பார்ட்டி அந்த மாதிரிக்கு நிறைய விஷயங்கள் நடக்கல. எங்களுக்கான ஒரு விஷயம் இருக்குது, எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இருக்குன்றதை நாங்களே கொடுத்துக்கொள்கிற மாதிரிக்கு இருக்கு. அது என்னோட ஒரு விஷயம். நன்றி நன்றி நன்றி, சந்தோஷம். கணக்கு விஷயங்கள் தெரியக்கூடிய நன்றி. இல்லை இப்போ இந்த சேனலுக்கான சரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் சரி, இப்போ சட்ட ரீதியாக அது நடவடிக்கைன்னா கூட எங்களுக்கு நாங்கள் இப்போ தெரியணும். இப்போ சொன்னபடியாக தான் கணக்கு விஷயங்கள் வந்து யாருக்கா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. மற்றது இன்னும் ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்லி ஆகணும், வந்து ஒரு கம்பெனி வந்து என்ன தொடர்பு கொண்டது வந்து ஃபுல்லாக யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் தனி ஒரு ஈவெண்ட் வந்து இந்த இடத்துல செய்கிறதுக்கு இந்தியாவில் இருக்கிற யூடியூபர்ஸையும் கூப்பிட்டு இங்கே இருக்கிற யூடியூபர்ஸையும் ஒழுங்கமைச்சு அதுக்கான விருது வழங்குற சரி ஒரு ஃபுல் ஃபங்க்ஷனை வந்து இந்த கல்ச்சர் ஹாலில் செய்வோம்ட்டு அரேஞ்ச் பண்ண கேட்டவன். நான் வந்து தொடர்பு ஹாலில் பார்த்து வந்து அவன் எல்லாரையும் வந்து ஒருங்கமைக்கிறது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. மற்றது வந்து இப்போ எல்லோரும் வந்து சில பேர் வந்து வேறு வேறு கேட்டகரி அந்த ஹெல்பிங் அதுகளுக்குள்ளே இருக்கிறார்கள் கூப்பிடையில் அப்படி என்ற அந்த பிரச்சனைகள் கூட வரும். அப்போ அப்படி இருக்கிறபடியாக வந்து அவையில் அந்த ப்ரோக்ராமையே வந்து கேன்சல் பண்ணிட்டேன். ஈவன் மதன் கௌரியை கூட கூப்பிட்டு ப்ரோக்ராம் எங்களோட அந்த மீட்டப் வந்து செய்கிறதுக்கு அந்த கம்பெனி வந்து ரெடியாக இருந்தது. இப்போ அந்த ப்ரோக்ராம் என்னென்னு சொல்கிற ஒரு கம்யூனிட்டி ஒன்று இல்லாதபடியாக வந்து அது கேன்சல் ஆகிட்டு. ஸோ அப்படி இனி எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது, அப்படி யாரும் அப்ரோச் பண்ண விரும்புகிறாங்க, அப்படி ஒரு செய்ய விரும்புகிறாங்கன்றா அதை கொண்டு போகிறதுக்கு கட்டாயம் ஒரு இது ஒன்று தேவை. தனியாக அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் இல்லை, எங்களுக்கு ஒரு நிகழ்வு சரி ஒஃபிஷியல் மூவ் சரி ஏதாவது இதுக்கு இருந்தால் நல்லம். நன்றி, சந்தோஷம். அது ஸோ ஃபீமேல் கிரியேட்டர்ஸையும் வந்து உண்மையாகவே வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேல் கிரியேட்டர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ அங்கங்கே வந்து ஒன்று இருக்கிற ஃபீமேல் கிரியேட்டர்ஸையும் வந்து நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறதால தான் அங்கங்கே வந்து 1-2 பேர் வந்து முளைச்சி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்னை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால் நான் வந்து ஒரு 4-5 இயர்ஸுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணேன். பட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்னு தெரியாது, என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணுன்னு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொருத்தரும் தங்களோட சைட்லேருந்து ஒவ்வொரு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தவங்க. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ தூரம் வரக்கூடிய மாதிரி இருந்தது. ஜெஃப்னால் வந்து கிரியேட்டர்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து குவிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ எல்லா கோஆப்ரேட்டிவ்ஸுமே வந்து ஜெஃப்னா தான் டார்கெட் பண்ணிக்கொண்டு இருக்கு. ஸோ ஷபியால் நாங்கள் ஜெஃப்னால் இருக்கிற எல்லா கோஆப்ரேட்டிவ்ஸ் பெஸ்ட் கோஆப்ரேட்டிவ்ஸ் எல்லாத்தோடையுமே நான் கொலாபரேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இனி வர கிரியேட்டர்ஸ் இனி உருவாகி கொண்டிருக்கிற கிரியேட்டர்ஸுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதை நாங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் ரெண்டுலேயும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நிறைய விஷயம் வந்து நாங்கள் கேமராக்கு முன்னால் சொல்ல இல்லாது. பட் அதை தாண்டி வந்து எல்லோரும் வந்து யூனிட்டியாக இருக்க தான் வந்து எங்களால் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படிங்கன்னு சொல்லி வரைக்க சரியான ப்ரெஷராக இருக்குது உண்மையிலேயே. பட் ஒரு கிரியேட்டராக ஸோ ஒரு கிரியேட்டராக நாங்கள் அதை வந்து ஒரு கிரியேட்டராக நிற்கணும்னு சொன்னால் எங்களோட விஷயங்களை சொல்லணும். என்னோட பர்சனல் விஷயம் வெளியில் போகக்கூடாது. அவ்வளோ பர்சனலாக எனக்கு வெளிப்படுத்துறதுக்கு விருப்பம் இல்லை. பட் சரியான விஷயத்த சரியாக சொல்லி அண்ட் எங்களோட விஷயம் எவ்ரிடே வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அங்கே வெட்டிங் ப்ரெஷர் போயிட்டுருக்கு, இங்கே ஒரு நாள் வீடியோஸ் போட்டுருக்கணும் அண்ட் பிஸ்னஸ் சைடால் நான் மூவ் பண்ணணும் மண்டேக்க அதை வந்து சரியாக நான் கொண்டு போயிட்டுருக்கேன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ கிரியேட்டர்ஸ் எல்லாரும் என்னோட வெட்டிங்குக்கு வேறு ஒன்றும் கட்டாயம் தேதி பின்னர் அறிவிக்கப்படும். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். இந்த மாதிரி கிரியேட்டர் எல்லாரையும் வந்து மீட்டப் செய்யணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்தது. அலஸ்டின் கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் அந்த எங்கள் ஈவெண்ட் டே செய்யலாமெல்லாம் பிளான் அலஸ்டின் கதைச்சிருந்தார். உண்மையில் இந்த மாதிரி வந்து ஒரு கம்யூனிட்டி ஒன்று வேணும், கட்டாயம் வந்து கிரியேட்டர்ஸு கம்யூனிட்டி வேணும். அதிலே நான் முக்கியமாக கதைக்க வேண்டிய விஷயம் எல்லாம் சபியக்காக கதைச்சிருந்தேன். வந்து யூடியூபர்ஸ் வந்து இதை நம்பி இருக்க வேண்டாம், அது முக்கியமான விஷயம். என்னென்னு சொன்னால் எனக்கு தெரியும் இப்போ தான் வெட்டிங் நடந்துச்சு.
வெட்டிங் பிந்தி யூடியூப்லேயே வீடியோ சொல்லலை. வெட்டிங் பிந்துறது காரணம் வந்து நான் முதல்ல ஒரு வேலை செஞ்சேன், கவர்மெண்ட் வேலை. அதை விட்டுட்டு தான் புற நான் வந்தேன். அதெல்லாம் புற சொல்லிக்கொள்கிறேன். சரியா? இந்தியாவில் வந்து அந்த வெட்டிங்கே வந்து என்ன சொன்னால், நான் யூடியூப்பில் இருக்கிறேன். அது என்ன வருமானம் வரும், என்ன செய்கிறது, அந்த ஒரு நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. அவங்களோட வீட்டை வந்து அவங்களோட அம்மா ஃபுல் எதிர்ப்பு முதல் வந்து என்ன சொல்கிறது, இப்போ நம்பி இப்போ என்னென்ன கட்டி தருவாங்க விளங்குதா. இப்போ என்ன சொல்கிறது, இப்போ அதுக்கு எதிர்மாறாக வந்து இப்போ ஃபுல்லாக அவங்களோட வீட்டிலேருந்து எல்லாமே நான் தான் பார்த்துக்கொள்கிறேன். அப்படி ஃபுல் சப்போர்ட் அவங்களும் வந்து இப்போ தான் விளங்கி இருக்கு வந்து அவங்களுக்கு. அப்போ அதால் எனக்கும் சந்தோஷம். ஓகே, அதேமாதிரி தான் எல்லா யூடியூபர்ஸும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் என்னென்னா வந்து ஆரம்ப காலத்தில் வந்து யூடியூப் வீடியோ போடுறேன்ட்டு நார்மலாக பார்ப்பாங்க. நான் அதுவும் ஒரு தொழிலை அக்செப்ட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து கொண்டு என்ன ஃபுல்லாக வரையில இப்போ தான் என்னது அதுதான் பிரச்சனை. இப்போ அதுக்கான அது இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். நீங்கள்லாம் கொடுக்கணும் வரைக்க அவளுக்கு தெரியாதானே என்னென்னு. இப்போ ஒரு விஷயம் ஒன்று நடக்குதுன்றக்க அந்த இப்போ மீடியாக்காரன் வர்றாங்க. இப்போ நாங்களும் போகிறேக்க மீடியாக்காரன் வந்து எங்களை பேசுகிறாங்க. அவன் வந்து அப்படி பிடிக்கிறான் இப்படி பிடிக்கிறான் மறைக்கிறான்ட்டு. அப்போ அப்படியோட ஒரு விஷயம் கிளம்பி இருக்குது. அப்படி யாராவது உங்களுக்கு சொல்லியிருப்போம், எனக்கும் சொல்லியிருக்கிறோம். அப்போ அதுகளையும் ஒரு இதாக நாங்கள் எடுக்கணும். அதுகளை கலந்துரையாடுறதுக்கு ஒரு இது ஒன்று கட்டாயம் தேவை. அதெல்லாம் சின்ன விஷயம் தான். ஆனால் அவைகளுக்கு வந்து ஒரு மீடியான்னு கேட்க அவைகளுக்கு ஒரு பெரிய இதுதானே. இவங்க வந்துடுறாங்க, அது நிப்பாட்டுறாங்க, மறைக்கிறாங்கன்ட்டு. அப்போ அதுகளையும் அனுசரித்து போதான் வேணும். அதில் வந்து இப்போ யூடியூபர்ஸுக்கு வந்து இப்போ பாருங்கள், உங்களுக்கு வாக்கு வந்து முதல் அந்த அவற்ற சத்தம் கத்தி கேட்குற சத்தம், அந்த குரல் வந்து இருக்கேக்கில் இல்லை நெகட்டிவாக முதல் பார்த்தாங்க அந்த வாய்ஸ் வந்து. சரியா? இப்போ அவனோட வாய்ஸ் தான் வந்து ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. நான் நிறைய கடையில் வந்து செய்யல உங்களுக்கு பற்றி நிறைய பேர் போஸ் மேலே வந்து கதைப்பாங்க. அவள் சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி தான் உங்களுக்குள்ளே இருக்கும், கட்டாயம் உங்களுக்குள்ளே ஒரு திறமை இருக்கும். அதை கண்டுபிடிங்க. அந்த திறமையில் நீங்கள் முன்னுக்கு வர பாருங்கள். யார் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு திறமை ஒன்று இருக்கும். அந்த திறமைகளால் மேலே வந்தால் சரி. உங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த வித்ரோட் வந்து அந்த பாருங்கள் டொட்டுன்னு சொல்கிறது, அதுக்கு பிறகு தான் வந்து அவர் சைனாக வந்த சரி. அது மாதிரி ஒரு ஸ்டைலை க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணி அப்படி செய்யுங்க. அதுதான் ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு வந்து தனித்துவமான ஒரு அடையாளம் ஒன்று இருக்கும், வரலாம். சரியா? ஓகே. பப்ளிக்கில் வந்து முதலாவது விஷயம் என்ன சொன்னால், யூடியூபர்ஸ் எல்லாம் குமிஞ்சிருக்கிறது அதே ஒரு நெகட்டிவ் மாதிரி தான் எங்களுக்கு. இப்போ ஒரு இடத்துக்கு போனால் வந்துட்டாங்க யூடியூபர்ஸ் தான் கேட்பாங்க உண்மையாகவே. இப்போ நாங்கள் வந்து இப்போ எடுக்கிறோன்னு சொன்னால், இப்போ கும்பலாக குமிந்தாக எடுக்காம ஒரு லைனாக ஒழுங்கமைச்சு எடுக்க எங்களுக்கு ஒரு மாதிரியா ரெஸ்பெக்ட் தருவாங்களாக. இப்போ ஏர்போர்ட்டுக்கு நான் போனால் இவ்வளோங்க நான் நடந்த விஷயம் குறைக்காங்க கேட்டுறாங்க, கத்தி எல்லாம் பின்னுக்கு வாங்க ஒரு நடுவுக்கு வரைட்டு சுற்றி வந்துட்டு எடுப்போம். ஒரு பிரச்சனை சொன்னால் இல்லை அடிச்சு பிடிச்சி யார் முதல்ல ஃப்ரேம் முன்னுக்கு வைக்கிறான்ட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை. கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறீங்களோ? தாங்க திரும்ப ரெண்டாவது நன்றி, சந்தோஷம். ஏன்னா கிஃப்ட் வர்றது தெரியாது. இங்கே வேற ஒரு 2 பெட்டி வந்துருக்கணும். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு பிரியாணி கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க எல்லாரும் கொண்டு போயினோம். வணக்கம் அண்ணா, சாப்பாடு எப்படி இருக்குது? சாப்பிட குழப்பம். சாப்பாடு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன வணக்கம் அண்ணா, எப்படி இருந்த மீட்டிங்? நல்லா இருந்தது. 4 வருஷத்துக்கு முட்டைக்கு உப்பு கூடி போச்சு. 4 வருஷத்துக்கு பிறகு திருப்பி ஒன்று சேர்ந்துருக்கு. 4 வருஷம் ஆயிட்டுது. நல்லா இருந்தது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. புதுசாக நிறைய நண்பர்களை பார்க்க முடிஞ்சது. உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி. நானும் இப்போ தான் ஒரு யூடியூபர் உணர்றேன். சரி, கனகாலத்து பிறகு அதான் இப்படியான இடங்களுக்கு வந்தால் தானே கிடைக்கிற போடலாம் காணொலி. கோடீஸ்வர வர்த்தவர் இல்ல வீட்டை ஒரு 2 பின்னுக்கு ஒரு கோடி ஒன்று இருக்குது. பின்னுக்கு 3-4 இடக்குமே 3 இடக்குமே இல்லை, ஒரு பின்னுக்கு மொத்தம் பின்னுக்கு மட்டும் தான் கோடின்னு சொல்கிறது. முன்னுக்கு முற்றம் சைட்ல 2 இடக்கம் அது கோடி இல்லை. போயிட்டு வா. என்ன எப்படி சொல்லுங்க. அப்போ கனகாலத்துக்கு அப்புறம் திருப்பி ஒரு யூடியூபர் மீட்டர் நடந்துருக்குது. என்ன மாதிரி இருக்குது? நல்லா இருக்கு. நல்ல முடிவுகள் எடுக்கப்பட்டது. செய்கிற மாதிரி அது மாதிரி ஓகே. நல்ல விருந்து. வணக்கம் வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கணும். எப்படி என்ன மாதிரி உணர்றீங்க கனகாலத்துக்கு பிறகு? நல்லா இருக்கு. எல்லாரையும் சந்திச்சு கதைச்சது நல்லா இருக்கு. சந்தோஷம். சண்டை பிடிச்சது எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இங்கே எங்கட ஜெரனை காட்ட தேவை இல்லை, எல்லாரும் தெரியும். இங்கே எங்கட ஜப்னா பாலாண்ணா எப்படி இருக்கிறீங்க? எல்லா மீடியம் மேலே ஒரு நல்ல வெயில் அணிக்கிறேன். நிறைய பேர் போய்ட்டு வந்து இது மாதிரி மீட்டம் நடக்கணும். நல்லா இதில் எங்களை பிச்சுமணி அப்படி வீடியோ கொண்டு வரலாம் தானே, பிரச்சனை இல்லையா? அப்போ என்ன மாதிரி இருக்குது? ஒரு மீட்டப் ஒன்று நடந்துருக்கு. என்ன மாதிரி இருக்குது? மீட்டப் நல்லா இருக்குது. நல்ல விஷயங்களை காய்ச்சிருக்காங்க. நிறைய பேர் நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த ஒரு கம்யூனிட்டியோட தேவை தான். கண்டிப்பாக தேவை. நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ள ஷேர் பண்ணி கொள்றதுக்கு அது நான் இப்போ முந்தினான்னு இல்லை அந்த இது ஃபங்க்ஷனுக்கும் போகிறது போய்க்கல எல்லாரும் குமிஞ்சு வைக்க முடியாது. அதுக்கப்புறம் நம்ம ஒன்றுக்குமே போகிறே இல்லை. அதை நீட் பண்ணணும் முதல்ல. அது உண்மைக்கும் மற்ற அவங்க சொன்ன மாதிரி எங்களுக்கும் ஒரு அந்த ஸ்டாண்டர்டான ஒரு இதுக்கு கொண்டு வரணும். அப்போ எல்லா டைம் ஒரு ஒரு மதிப்பொண்டு வரும். ரீச்ன்றது நாங்கள் இப்போ ரீச்சை தான் பார்க்குறோம். ஆனால் அது ஒரு மதிப்போடு சேர்ந்த ஒரு ரீச்சாக இருந்தால் தான் அது எல்லாருமே ஒரு
ஒரு நல்ல இதுக்கு கொண்டு வரும். அதனால் இந்தியன் மீட்டிங் ஒரு நல்ல பிரியோசனமாக இருந்தது. சரி ஓகே சந்தோஷம். லேட் ஆகிட்டு வேற கொஞ்சம் லேட் ஆகிடுது வேலை தானே. சரி ஓகே நன்றி. மட்டக்களப்புலேருந்து வந்தீங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லா இருந்தது, பரவாயில்ல. பசிக்குதா? பசிக்குதா? விடியவும் சாப்பிடல என்ன? சாப்பிடுவோம் என்ன? சாப்பிட்டு சரி பார்ப்போம். இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியாணி, மற்றது இஞ்சால வெங்காயம், இஞ்சால சிக்கன், மற்ற நல்ல குழம்பு முட்டை எல்லாம் இருக்குது. சாப்பிடுவோம், சாப்பிட்டு சந்திப்போம். அன்பு தமிழ் இங்கே பார்த்தால் போலீஸ் அதிகாரி மாதிரி இருக்கிறார் பார்க்குறதுக்கு. நல்ல வடிவாக இருக்குது. இப்போ நீங்கள் வித்தியா கல்யாணத்தை பார்க்க சொல்லி கல்யாணத்தை பார்க்க சொல்லுங்க. உங்களுக்கு அது வடிவாக இருக்கிறீங்க, போலீஸ் மாதிரி இருக்கிறீங்க. கனவை தாடி வளைச்சு அப்படி இருப்பான்னு தெரியாம இருந்தேன். நல்ல வடிவாக இருக்கிறீங்க, நல்ல வடிவாக இருக்கிறீங்க. நன்றியா. எங்களுக்கு தந்த அந்த புதிய பாருங்க, இந்த கிஃப்ட் மாதிரி தந்தவ இது டீச் மீயால் வந்திருக்கு. நம்ம டீச் மீ சோஷியல் மீடியான்னு சொல்லி இருக்குது. இங்கால மிச்சப்பை, பகோடா, மற்றது இங்கால இனிப்பு ஐட்டங்கள் இருக்குது. மற்றது இங்கால பைத்தம் பணியாரம், லட்டு, மற்றது இங்கால வித்து தொட்டி இருக்கிறார். கனகாலம் கண்டு என்ன பிரச்சனை? என்ன உங்களை காண கிடைக்குது இல்லை? உங்களை ஏதோ பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் வீடியோ போட்டுருந்தீங்க, ஒரு இது இல்லையா? யாழ்ப்பாணத்தில் என்ன பிரச்சனையா? யாழ்ப்பாணத்துல கடை கிடைக்காது. இதே கிளிநொச்சிலியோ, முல்லைத்தீவோ, வவுனியாறு டவுனுக்கு போனால் கடை கிடைக்கும். இங்கே ஒரு எங்களை இருக்கிற சின்ன ஒரு அமௌண்ட்டுக்கு தான் அந்த அட்வான்ஸே இருக்கு. 30 லட்சம் அப்படி கூட்டுறதால ஒரு சின்ன ஒரு முயற்சி செய்யற ஒரு ஆள் வர முடியாம இருக்குது. நீங்க டிரைவ் பண்ணி கொண்டு இருக்கீங்க ஏனாலமே. நானும் டிரைவ் பண்ணி களைச்சு போட்டேன். ஏலாக்கட்டம் உங்களுக்கு என்ன கடை, என்ன மாதிரி லொகேஷன்? போல சைஸ்ல எத்தனை? ஒரு 36 அடி நீளமும் அந்த சொல்லுங்க சைஸ் இருக்கா? டீச் மீயால டிஷர்ட் ஒன்று வழங்கப்படுது. இதுல பாருங்க, இதுல 2XL டிபிளா இருக்கு. டிபிள் இதுல வெளிய இருக்கு டீச் மீன்னு சொல்லி பார்த்தா தெரியும். டீச் மீ ஃபேமிலி. உங்களுக்கு லார்ஜா, உங்களுக்கு என்ன சைஸ்? இது வேணும். ஓ 3XL தானே அடிச்சிருக்குது. ஒரு ஃபோட்டோ ஒன்று பிடிக்க போகிறோம் யூடியூபர்ஸ் எல்லாமே சேர்ந்து. இந்த பாருங்க, அதுக்காண்டி தான் நாங்கள் ரெடி ஆகி கொண்டிருக்கிறோம். இந்த பாருங்க எல்லாரும் நினைக்கிறோம். இதில் பிரியாணிக்கு நன்றிகள். நீங்க எங்களையும் மதிச்சு திருப்பி நான் சொல்லுங்க. நீங்க எல்லாம் எங்களையும் மதிச்சு இவ்வளவு தூரம் வந்து எங்களுக்காக டீச் மீ ஃபேமிலி அந்த டி-ஷர்ட்டை போட்டுட்டு இருக்கீங்க. Thank you so much. எனக்கு தெரியும். ஆனா ப்ரொமோஷன் காசு கூட வந்திருக்கும். அது போட்டு சொன்னவங்க. Thank you சொல்லி காணாது. Anyways, thank you so much. சிரிச்சுடுங்க ஒருக்கா. எப்படி இருந்த இந்த யூடியூபர்ஸ் மீட்டப்? நல்லா தான் இருந்தது. முதல் முறை உங்களை என்ன எனக்கு உண்மையில என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. அப்படிதான் சொல்லி கூட்டிட்டு வந்தேன். வந்து பார்த்தா பிரச்சனை இல்லை, இல்லை யூடியூபர்ஸ் மாதிரி ஒருமையை சந்திக்கிறேன்றது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் காதலியா போட்டுறாப்ப எல்லாரும் யார் பவியோ இதுண்டு கேட்குறாங்க. ஏஞ்சலா உடம்பு குறைப்போமா? குறைக்கத்தான் போகணும், குறைக்க வேணாம் அப்படி வச்சிருப்போம். ஓகே பாய், சந்திப்போம்.